ஆக்சுவலி இந்த ஹோட்டலில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு கல்பேட்டா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. உண்மையிலே இந்த இடத்துல வந்து டிஃபனும் சரி, லஞ்சும் சரி, டின்னரும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமான ரேட். பாவக்காய் நினைக்கிறேன். பாவக்காய் வந்து நல்லா காய வச்சிருக்காங்க, பாக்கெட்டில் போட்டு வைக்கிறாங்க. சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை எடுத்துட்டு போட. ஏன்டா தேவையில்லாதெல்லாம் கேட்குறேன்றாங்க அக்கா. நீங்கள் ட்ரைபுலா? போய் பேசக்கூடாது. நீங்கள் உண்மையிலே ட்ரைபுலுங்களா நீங்கள் எல்லாரும்? அப்போ இந்த காஸ்டியூமில் இருக்கீங்க, இந்த ஜென்ரேஷன் ட்ரைபுலுங்களா? பிந்து அந்த காலத்துல வச்சாங்களா? இந்த ட்ரைபல்ஸ் காலத்துல உங்களுக்கு பிந்துன்னு பேர் வச்சாங்களா? இவங்க உண்மையிலே ட்ரைபல்ஸா இல்லையா கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நம்புற மாதிரி. நான் கிரிக்கெட் வந்துருவேன், அப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றேன். நீ எல்லோல அடிக்கணும் கரெக்டா. 1 லட்சம் கூட வந்துடும் ஏதாவது ஒரு கிஃப்ட் தரும். ஆமா இல்ல அப்படி டார்கெட் ஹேட்ரிக் தான் வேணுமா? எல்லோ வெரி குட் எல்லோல பத்தி எல்லோ இதான் வீடியோ இருக்கு. நீ என்ன சொல்லுவேன் தெரியும், வீடியோ வச்சுக்கிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கேரளாவோட சீரீஸில் வந்து வயநாடு லாஸ்ட் டேல தான் நம்ம இருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோட்லேருந்து சென்னைக்கு வந்து 4:50 வந்து நமக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வயநாட்டில் லாஸ்ட் டேல தான் இப்போ நான் இருக்கேன். ஆக்சுவலி இந்த வயநாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரீ புக்கிங்கும் ப்ரீ பிளானிங் இல்லாமல் தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்த உடனே எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஸ்டேயிங்க்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வயநாடுக்கு வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் இங்கே வருவாங்க. ஆக்சுவலி நான் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேக்கேஜில் நான் விசாரிச்சப்போ வந்து 2 nights 3 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஹெட்டுக்கு. அதில் வந்து ஸ்டேயிங்கும் 3 வேளை ஃபுட்டும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டும் சைட் சீயிங் எல்லாமே அதில் அடங்கும். சரி ஓகே, நானும் அதில் ட்ரை பண்ணேன். ஆனால் அதில் இந்த பேக்கேஜில் வந்து மினிமம் 11 பேர் இருந்தால் தான் அந்த 3000ங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் 2-3 பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேக்கேஜ் வந்து 4500 சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நமக்கு வந்து 4500க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. சரி டேரெக்டாக போயிட்டு ஏதாச்சும் பேக்கேஜ் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஒரு ப்ரீ புக்கிங்கும் ப்ரீ பிளானிங் எல்லாமே நான் டேரெக்டாக வந்து நான் வயநாடுக்கு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்த உடனே வந்து உண்மையிலே ஸ்டேயிங் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். அந்த பேக்கேஜில் நிறைய இடத்துல நான் கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து டைம் என்னன்னு தெரியல, சாட்டர்டே சண்டே தான் நான் வந்தேன் நான். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து எல்லா இடத்துலையும் ஃபுல் ஆகிடுச்சு. ப்ரீ புக்கிங் இல்லாமல் வந்து இங்கே பேக்கேஜ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து இப்போ நான் வந்து ஒரு ரூம் எடுத்தே ஆகணும். நான் வந்து இறங்கின இடமே வந்து பார்த்தீங்கன்னா கல்பேட்டா பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்ட் இது. இந்த இடத்த சுற்றி நிறைய லாட்ஜஸ் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு லாட்ஜில் வந்து கம்மி பட்ஜெட்டில் போய் செக்கிங் ஆகலாம்னு சொல்லிட்டு நிறைய லாட்ஜில் ஏறி இறங்கினேன். அதில் ஏறி இறங்கினதுல ஒரு லாட்ஜ் வந்து 600 சம்திங் வந்து கேட்டிருந்தாங்க. 2 பேர் தாராளமாக அந்த இடத்துல தங்கலாம். நம்ம இந்த லாட்ஜோட ஆம்பியன்ஸ் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது, ரொம்ப வெல் அண்ட் குட்னு சொல்ல முடியாது. மெயின்டைன் பண்ணனா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் 600க்கு வந்து 2 பேர் வந்து தாராளமாக இங்கே தங்கலாம். அந்த அளவுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. கம்ஃபர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். இப்போ வந்து நான் தங்குறதுக்கு பார்த்தாச்சு. இந்த இடத்த சுற்றி வந்து சூப்பர் நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது ஃபுட்டுக்கு கம்மி பட்ஜெட்லேயே. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் பார்க்கணும். இப்போ எனக்கு சைட் சீயிங்க்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். கேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3000 சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4 பேர் கிட்ட வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அவங்க கூட்டின்னு போவாங்க. 100 கிலோமீட்டர் மேலே 1 கிலோமீட்டர் போனாலும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. நான் இருக்கிறது என்னவோ 2 பேர் தான். ஆனால் இந்த கேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் கிட்ட வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 4 பேர் வந்தாலும் 2 பேர் வந்தாலும் ஒருத்தர் வந்தாலும் அந்த கேபோட சார்ஜ் வந்து 3000 ரூபாய் தான். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1500 சொல்லிட்டு 3000 ரூபாய் கொடுக்க எங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் ஏதாச்சும் போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஆனால் ஆட்டோக்காரங்களே என்ன கேட்குறாங்கன்னா 1800 கேட்குறாங்க ஒரு நாளைக்கு. அதே சேம் ப்ராசஸ் தான். 100 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக வந்து அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட் கிடைக்குதான்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த இடத்துலையும் எந்த டிரான்ஸ்போர்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சதுல வந்து கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிற மாதிரி ஆச்சு என் கதை. நான் வந்து இறங்கின இடமே வந்து கல்பட்டா மெயின் பஸ் ஸ்டாண்டுன்றதுனால ஸோ நம்ம ஏன் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு 3 பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மனசூரா டேமு, எண்ணூறு ட்ரைபல் வில்லேஜ், அதுக்கப்புறம் வந்து தொலாரங்கண்டி கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ இந்த 3 பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணலாம் நினைச்சேன். 3 பிளேஸ்க்குமே நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு டிப்போக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டு டிப்போவில் வந்து நிறைய கண்டக்டர்லாம் இருந்தாங்க. அந்த கண்டக்டர் கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி 3 இடத்துக்கு நான் போகணும், இதெல்லாம் பஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி, எந்த பஸ் போகும், எப்படி போகலாம் கேட்டேன். அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து கைட்லைன்ஸ் எனக்கு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.
100 டிப்ஸ் அந்த கைட்லைன்ஸ் பிரகாரமாக வந்து நான் எல்லாமே வந்து இப்போ வந்து நான் பஸ்ஸில் தான் நான் எல்லா இடத்துக்கும் போக போகிறேன். அங்கே போன உடனே மேபி அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட்டாக தான் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மற்றதில் வந்து நம்ம பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இந்த பஸ்ஸில் போய்ட்டு ட்ராவல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உண்மையிலே இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். உண்மையிலே இங்கே வரீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வரவங்க கண்டிப்பாக வந்து பேக்கேஜ் மூலிமா நீங்கள் வாங்க. கொஞ்சம் அட்வென்ச்சராக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணோம், ஃபன் பண்ணோம், கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி நீங்கள் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரிப் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். எப்போது ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கூலாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து பேக்கேஜ் புக் பண்ணிட்டு வர்றது நல்லது தான். ஆனால் அந்த பேக்கேஜில் வந்து 11 பேர் வந்தால் மாத்திரம்தான் அந்த கம்மி பட்ஜெட் பேக்கேஜ் வருது. ஒரு 3 பேர் 4 பேர்லாம் வந்தாலும் அந்த கம்மி பட்ஜெட் பேக்கேஜ்லாம் வருது இல்லை. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கம்மி பட்ஜெட் பேக்கேஜ் இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் இப்படி ட்ராவல் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுறது எல்லாமே பட்ஜெட் ட்ராவல்ன்றதால எப்படிலாம் எடுத்த கௌத்தமெல்லாம் நம்மளால ட்ராவல் பண்ண முடியல. இந்த ட்ராவல் மூலிமா ஏதாவது காசு மிச்சமாயிடுச்சுன்னா அது வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்காவது நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ட்ராவல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எப்படிலாம் ட்ராவல் பண்ணுறோம், எந்தெந்த பிளேஸ்க்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணியாச்சா? ஓகே, இதெல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டுல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு டிஃபன் சென்டருக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். சரி, வாங்க அப்படியே கீழே போயிடலாம். பீஃப் கறியா? டுடே பிரியாணியா? ஒன்லி கறி? கறி குழம்பா? ஓகே ஓகே. இப்போ எங்களுக்குன்னா எவ்வளோ சார்ஜ்? எங்களுக்குன்னா எவ்வளோ சார்ஜ்? இது கொஞ்சம் பேர் இருக்கு பஸ் டிரைவர். சரி, அப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் மனுஷனா தெரியும் அவங்களுக்கு. வெளியிட்டு போகுதா? வெளியிட்டு போகணும். ஓகே, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் பீஃப் கறிக்கு? 70 பீஸ் கறி ஒயிட் ரைஸ். ஓகே, இப்போ எங்களுக்கு வேணா பண்ணி தருவீங்களா? ஓகே, வெளியில் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்துடுறாங்க. சரிங்களா? இங்கே இருக்கிற லோக்கல் பஸ் கண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பீஃப் கறியும் ஒயிட் ரைஸும் இந்த மாதிரிலாம் இவர் பண்ணி கொடுக்குறாரு. சரி, வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹோட்டல் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஆக்சுவலி இந்த ஹோட்டலில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு, கல்பேட்டா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. உண்மையிலே இந்த இடத்துல வந்து டிஃபனும் சரி, லஞ்சும் சரி, டின்னரும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமான ரேட்டு தான். ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது, கரெக்டான ரேட்டு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா போனால் பரோட்டா, புட்டு, சப்பாத்தி, கடலைக்கறி இது தவிர வேறு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒரு ஃபுட்டு கிடைக்குது. பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா மலபார் பிரியாணி சொல்லி கொடுக்குறாங்க. செம்ம டேஸ்ட். உண்மையிலே நல்ல கீ ரைஸில் வந்து உள்ளே வந்து பீஃப் கறியும் அதில் மட்டன் கறியும் இந்த மாதிரி எல்லாமே சிக்கன் கறி இந்த மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வயநாடுக்கு வந்தீங்கன்னா கல்பேட்டா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து இருக்கிற இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பூரி, ஒரு செட்டு பரோட்டா, ஒரு செட்டு புட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்கா ஆர்டர் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவான்டிட்டியும் அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ்க்கும் இந்த மெனுவில் இருக்கிற காஸ்ட்டுக்கும் உண்மையிலே சம்மந்தமே இருக்காது. எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். இந்த மெனுவில் இருக்கிற எல்லா காஸ்ட்டுமே ரீசனபிளாக இருக்கும். இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வரைமுறை இருக்குங்க. இந்த பரோட்டா துண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலை பாக்கு விரிக்கிற மாதிரி விரிச்சு வச்சு அதில் கொட்டாம்பாக்கு வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்கா கொஞ்சம் வச்சு அதை அப்படியே கொஞ்சம் மடித்து அவங்க கொடுத்த ஒரு கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தடவுற மாதிரி அப்படியே தடவி அதை எடுத்து வாயில் போட்டோன்னா அடா உண்மையிலேங்க செம்மையாக இருக்கும். வெத்தலை பாக்கு போட்டவனுக்கு வாய் எப்படி செவக்குமோ அதே போல் இந்த ஒரு ஃப்ளேவரில் நீங்கள் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா உண்மையில் உங்கள் வயிறும் சரி வாயும் சரி அந்தளவுக்கு டேஸ்ட்டில் செவந்துருங்க.
இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போற இடம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணூரி ட்ரைபல் வில்லேஜ் தான் நம்ம போக போறோம். இந்த எண்ணூரி ட்ரைபல் வில்லேஜ்க்கு நம்ம எப்படி போகிறோம்னா, நம்ம கல்பேட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெட்டினரி காலேஜ்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கி நம்ம ஏறணும். இந்த கல்பேட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெட்டினரி காலேஜ் போகிறதுக்கு 25ல இருந்து ஒரு 30 மினிட்ஸ் டிராவல் பண்ணி நம்ம போற மாதிரி இருக்கும். இதோட டிக்கெட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 23 ரூபா ஆகுது. நாங்க 2 பேர் போறதுனால எங்க 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 46 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டினரி காலேஜ் பஸ் ஸ்டாண்டில் தான் நான் இறங்கியிருக்கேன். பஸ் இறங்கின உடனே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த வழியில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வாங்க. ஸோ பாருங்க எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க. இங்க ஜீப் சஃபாரி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கார்னர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர், அங்கே தான் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்றேன். So the commotion, get ready for explosion, we rolling. 160 இது இன்க்ளூடிங் வித் ஜீப் சஃபாரியோட சேர்த்தா இல்லை ஜீப் செப்பரேட்டாக பேமெண்ட் எல்லாம் சேர்த்து இன்க்ளூடிங்? கொஞ்சம் வெயிட்டிங்கா இருக்கும் அங்க. ஓகே, இது அப் அண்ட் டவுன் இன்க்ளூட். எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ இந்த டிக்கெட் கையில் இருக்கியா? ஒன்லி புரியல, எஸ்எம்எஸ் மட்டும் காமிச்சா போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட் வந்து கையில கொடுக்கறது இல்ல. உங்களோட நேமும் மொபைல் நம்பரும் நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு டைரக்டா வந்து எஸ்எம்எஸ் பண்ணிடுறாங்க. எஸ்எம்எஸ் பண்ண அந்த டிக்கெட் வந்து அந்த மெசேஜ் எடுத்துன்னு வந்து இங்க பின்னாடி டிரைவர் இருக்கார்ல, ஜீப் டிரைவர், அந்த டிரைவர் கிட்ட கொண்டு வந்து நீங்க காமிச்சீங்கன்னா உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு இங்க பிக்கப் பண்ணிட்டு மேலே ட்ரைபல் வில்லேஜ் கொண்டு போயிட்டு அங்க வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்ட அப்புறம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்ச அப்புறம் அங்கிருந்து பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்து இந்த ஸ்பாட்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஜீப்புக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வந்து காசு எதுவும் கொடுக்க வேணாம், எல்லாமே இந்த டிக்கெட்லயே அடங்கிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஜீப்ல தான் நான் போறேன் ட்ரைபல் வில்லேஜ்க்கு. மற்றதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியா நேச்சுரலை ரசிச்சுக்கிட்டு ஜீப் சஃபாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வில்லேஜோடைய என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த நேச்சுரலோட வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ட்ரைபல் வில்லேஜோடைய என்ட்ரன்ஸோடைய டாப் வியூல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ட்ரைபல் வில்லேஜோடைய என்ட்ரன்ஸ் வியூ. சரி வாங்க நம்ம உள்ள போயிட்டு நம்ம வந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ஃபேமிலியாக நம்ம இங்கே வருது நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகணுன்ற வழி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு டயர்டா தலையில கை வச்சுட்டு உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு சோகமான சில வடிவமா இங்க வச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டீ, காஃபி, கூல்ட்ரிங்க், ஸ்நாக்ஸ் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் நீடட் இருந்தா இங்க நீங்க வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீம் வாங்க சொல்லல, புரியுதியா? வாங்க காஃபி, ஒரு காஃபி காஃபி அலக் அலக், இது அலக், அது வேற இது வேற, அலக் அலக். यार सेपरेट सिस्टर, मेरा सेपरेट है. एक कॉफी ओनली 50 रुपीज. चेंज नहीं उंडो, गूगल पे नहीं उंडो. चेंज कैफे चेंज लिया. कॉफी कितना? ஆமா ரொம்ப செலவாகுதுன்னு க்ளோஸ் பண்ணி. ஆமா, கையில காசு இருந்தா நிக்க மாட்டேங்குது, அதனால ஜிபேல கூட காசு வைக்கிறது இல்லை. தேங்க்யூ. பரவாயில்ல மேடம், என்ன ஆச்சு? காஃபி மேரா கேஃபே. நான் வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு காஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர்லாம் வச்சிருக்காங்க. உங்ககிட்ட எம்டி கேன் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு எவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு உங்கள் ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இங்கே இருக்கிற இயற்கையை ரசிச்சுக்கிட்டு உங்கள் ஃபேமிலியோடு இந்த பிளேஸில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது உண்மையில் ஒரு சூப்பரான பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். அதே போல் இந்த இடத்துல வந்து காற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக செம்மையாக அடிக்குங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு லைட்டாக அந்த காற்றோட சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும், கேளுங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வில்லேஜோடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஆஃபீஸ் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செவற்றில் வந்து ட்ரைபலோடைய வாழ்வாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மூலிமா நமக்கு காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நெல் குத்துறது, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தூக்கின்னு போகிறது, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விறகு எடுத்துன்னு போகிறது. இந்த இடத்துல வந்து அவங்க ட்ரைபலோட வீடுகள்லாம் எப்படி இருந்தது இதெல்லாம் இந்த பெயிண்டிங் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ட்ரைபல்ஸ் அந்த காலத்தில் வாழ்ந்த இடத்தோடைய மேப்போட ரூட் இது. பேம்போ ரைஸ் பாயாசம் எவ்வளோ ஒரு கப்பு? 30 rupees. இது ஹனி ஆம்லாவா? இது மேலே பார்த்த வாட்டே. உங்கள் பேர் சொல்லுங்கள். மினி. மினி, நீங்கள் கேரளா தானே? நீங்கள் கேரளா தான். ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறது? நீங்கள் பண்ணுறீங்க? இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? நீங்களே வீட்டிலே பண்ணி வைக்கிறீங்க. ஒரு கப் வந்து 30 rupees. ஓகே, நல்லா வியாபாரம் ஆகுதுங்களா? ஆ ஓகே, நிறைய பேர் வாங்குறாங்களா? நல்லா சேல் ஆகுது. ஓகே, காட்டுங்க பேம்போ ரைஸ் காட்டுங்க, அது மூஞ்சி பார்க்கலாம். വയനാട്ടിൽ മാത്രമേ ഇത് നമുക്ക് ഫേമസ് ആണ്. பேம்போ ரைஸ் அது காட்டுங்க பக்கத்தில், കഴിഞ്ഞു சும்மா பார்க்கலாம். கலிஞ்சி காட்டுங்க. ஒன்று கழிஞ்சிச்சு, ஒன்று இருக்கு. ഇത് കഴിയാനേ നമുക്കിത് ഫേമസ്, വയനാട്ടിൽ ഫേമസ്. வயநாடு ஃபேமஸ். വയനാട്ടിൽ മാത്രമേ ஸோ எண்ணூருக்கு வந்தீங்கன்னா உங்களை பார்த்து மினின்னு கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க எல்லாருக்கும். ஓகே, இல்லை ஒரு கப்பு 30 rupees. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினி பேம்போ பாயசம் சொல்லி இங்கே சேல் பண்ணுறாங்க. ஒரு கப்பு 30 rupeesங்களா. கப்பு சைஸ் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கப்பு சைஸு. ஓகே, ஒரு கப்பு சாப்பிட்லாம் கண்டிப்பாக 30 rupees ஸ்பெண்ட் பண்ணி. நான் சாப்பிடல, என்ன 30 ரூபாங்களா. இப்போ தான் வந்து கீழே வந்து காஃபி குடித்தோம். ஸோ இப்போ வந்து இது சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் யாராவது வந்து எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மேலே நம்ம மினி அக்காவை மீட் பண்ணுங்கள். பேம்போ பாயசம் வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது ஹனி ஆம்லா, நெல்லிக்காய் ஹனி. ஓகே, இது பச்சை மிளகாய், பச்சா. മലയാളത്തിൽ കാന്താരി പറയും. ஸ்மால் சில்லி. இது ஹனியில் மிக்சிங்கா? മലയാളത്തിൽ കാന്താരി. ஹனியில் மிக்சிங்கா? அணிலல்ல, சால்ட்டில் மிக்சிங். சின்ன பச்சை மிளகாய் வந்து சால்ட் வினிகரில் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்காங்க. இது எவ்வளோ? அது 50 rupees. 50 rupees. ஹனி ஆம்லா அது 100 rupees. 100 rupees. 12 rupees. ஓகே மினி அக்கா, பாய் பாய். இங்க வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டுமே அடிக்கிற வேலுக்கு இளநீரை வச்சு நவுத்திட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில்ல வந்து வினிகர் சால்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட் மாதிரி போட்டு ஊற வச்சிருக்காங்க. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். सातुड़ यूस है भाई, सातुड़ यूस है. हाउ मच? 60. அவனுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம வாங்க மாட்டோம், ரேட்டு தான் கேட்பான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வீடுங்கன்னு அந்த காலத்தில் ட்ரைபல்ஸ் வாழ்ந்த வீடுங்களுடைய வடிவமைப்பு. அப்படி இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கடைங்க தான். இங்கே இருக்கிற கடைங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து டெண்டர் எடுத்து தான் நடத்துகிறாங்க. இங்கே டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ட்ரைபல்ஸ் மாத்திரம் தான் இந்த கடைங்க வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க, இந்த கடையை வந்து நடத்துறதும் ட்ரைபல்ஸ் தான், இந்த கடையில் ஒர்க் பண்ணுறதும் ட்ரைபல்ஸ் தான். அதுவே நான் உள்ளே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனோட ட்ரைபல்ஸ். சரி வாங்க நம்ம உள்ள போயிட்டு அவங்க கிட்ட நம்ம பேசி இந்த இடத்த பத்தியும் இந்த இடத்துல இருக்கிற பொருட்கள் பத்தியும் நாம அவங்க கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாட்டு இது என்ன பாட்டு? இது யானைக்கு தந்தம் தனத்துக்கு மேல போடும் அதுவா? யானை தலையில போடுறதா? சிஸ்டர் என்னது இது? அது என்னது இது? ரேட் இல்லை, அது என்ன எதுக்கு யூஸ்? അത് നെറ്റിപ്പട്ടം. നെറ്റിപ്പട്ടം വീട്ടില് ഹോൾ ഹാങ്ങിങ്, வீட்டில் ஹாலில் தொங்க விடுறது. நான் நினைச்சேன் யானைக்கு தலையில இது பண்ணுவாங்க பாத்தீங்களா, അത് വേറെ. அது வேற. ഇതാണ് വരുന്നത്. ഇത് നമ്മൾ ഹോളിലേക്ക്, ஹாலில் நம்ம வீட்டில் மாட்டுறது, ஷோக்கு மாட்டுறது. ഷോ. പിന്നെ നമ്മുടെ എന്താ ദൃഷ്ടിദോഷം, டிஸ்டி தோஷம் எல்லாம் கழிஞ்சு போய். ஓகே, எவ்வளோ சிஸ்டர்? വീട്ടിലേക്ക് വരുന്ന, வீட்லேக்கு எந்த ஒரு பேட் வைப்ரேட் உள்ள வராது. ஸோ இன்கேஸ் வந்தாலும் அதை வந்து அப்படியே வெளியில் த்ரோ அவுட் பண்ணிடும். ஸோ அதுக்காக வீட்டில் கட்டுற ஒரு மாலை. எவ்வளோ காஸ்ட் அது?
இது 2000 சில்வரில் இது 2000 கோல்டு இது 1800. சில்வர் தானே கம்மியாக இருக்கணும், கோல்டு அதிகமாக இருக்கணும்ல ரேட்டு? அது மெட்டீரியல் ஓகே, குவாலிட்டி மெட்டீரியல் வைஸ் குவாலிட்டி ஒன்று மெட்டீரியல் வைஸ் வந்து குவாலிட்டி வேரியேஷன் ஆகுது. இது சின்னதெல்லாம் இது 100, 200, 500, 1500. ஓகே, சின்னது வாங்கி மாட்டினாலே போதில்ல, எப்படி சின்னது பண்ணாலும் பெருசானாலும் அந்த பேட் வைப்ரேஷன் எதனாலும் அது சின்னது கூட ஒர்க் பண்ணும்ல. அந்த வீட்டில் பேட் வைப்ரேட் இருந்ததுன்னா 100 ரூபாய் கூட வாங்கி போட்டாலும் அது த்ரோட் பண்ணும்ல. ஓகே, 2000 ரூபாய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. 2000 ரூபாய் அது அவங்களுடைய பட்ஜெட் பொறுத்து அவங்களுடைய വീട്ടിലേക്ക് വെക്കുമ്പോഴാണ് പെട്ടെന്ന് കയറി വരുമ്പോൾ നമ്മൾ പെട്ടെന്ന് ദൃഷ്ടി അതിലേക്ക് പോകും. ஓகே, நம்பிக்கை நம்பிக்கை. பூரி வந்து பத்தி ஜஸ்ட் அப்படியே வாங்கிக்கப்பட்ட யூஸ் ஹவு மச் 50. சைனீஸ் சமயத்தில் வச்சு சாப்பிடுவாங்க நூடுல்ஸ். அப்படி இல்லை பாட்டு அடக்கு அப்பம் திருப்புறதுக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்போ வந்து ஊதுவாங்க பார்த்தீங்கன்னா അത് വേറെ. அது இது பண்ணுறது அது நடிச்சேன் அது இருக்குங்களா? அது இல்லை, ഇത് ഹാൻഡ് മെയ്ഡ്. எல்லாமே ஹேண்ட். நீங்கள் பண்ணுறீங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணுறாங்க. ഞാൻ ട്രൈ ചെയ്തു. நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் போய் சொல்லுங்க. அதுக்கு தான் ஜாப் கொடுத்துக்கிறாங்க. சீரியஸா? நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸா? കുറിച്ചിയ குறிச்சியா? ஓகே, പഴശ്ശിരാജ, எங்க പഴശ്ശിരാജ, തലക്കൽ ചന്തു. கரெக்ட் சந்து. சரி, உங்களோட எங்கே போயிட்டாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம்? നമ്മളിവിടെ ഓൾറെഡി ഷോപ്പുകളിൽ എല്ലാവരും ട്രൈബൽസ് ആണ്. ജോലി ചെയ്യുന്ന എല്ലാവരും ട്രൈബൽസ് തന്നെയാണ്. ഓക്കെ, അന്നേരം നമ്മൾ ട്രൈബൽസ് ചെയ്യുന്ന പ്രൊഡക്റ്റുകൾ നമ്മൾ വന്നിട്ട് നേരിട്ട് സെയിൽ ചെയ്യാന്നുണ്ട്. ஆனால் நீங்கள் ரியல் ட்ரைபிள்ஸ் ട്രൈബൽസ് ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில வந்து என்னால் நம்ப முடியல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ட்ரைபிள்ஸுங்களா? உங்கள் நேம்? ബിന്ദു. பிந்து. பிந்து. So, அந்த காலத்தில் வச்சிட்டாங்களா? இந்த ட்ரைபிள்ஸ் காலத்தில் உங்களுக்கு பிந்துன்னு பேர் வச்சிட்டாங்களா? இவங்க உண்மையிலே ட்ரைபிள்ஸா இல்லையான்னு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்புற மாதிரி தெரியல. ஆனால் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிந்து அக்கா வந்து நான் ட்ரைபிள்ஸ்னு சொல்கிறாங்க. சீரியஸாக நீங்கள் ட்ரைபிள்ஸ் இல்லா? ஏன்னா நம்ம குறிச்சியா. குறிச்சியா. ஸோ ஊர் குறிச்சியா. இந்த ஊர் பேர் என்ன சொல்லுவாங்க? ഇവിടെ ഇത് പ്രൊജക്ട് എന്നൂര്. എണ്ണൂർ. ஸோ இது ப்ராஜெக்ட் எண்ணூரி, நீங்கள் குறிச்சியா. കുറിച്യ ബ്ലോക്കിലാണ് നമ്മൾ. ട്രൈബൽസിൽ കുറെ ബ്ലോക്കാരുണ്ട്. കുറിച്യ, പണിയ. உங்கள் ஃபேமிலிலாம் இருக்காங்களா இங்கே? எங்கே இருக்காங்க? കുറച്ച് ദൂരെയാണ്. ഡെയിലി വന്ന് மேரேஜ் ஆச்சுங்களா உங்களுக்கு? எத்தனை பசங்க? 3. 3 பசங்க. சார் என்ன பண்ணுறாரு? സാറ് കൃഷി. கிருஷினா? കൃഷി എന്താ പറയുക, அக்ரிகல்ச்சர். ஓகே, அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரு. விவசாயம். சூப்பர், உண்மையிலேயே சூப்பர் ஒர்க் ஆக்சுவலி. ஓகே, அதை கேன்சல். கண்டிப்பாக. ஓகே சிஸ்டர், பிந்து சிஸ்டர், ஹேண்ட்மேட் எல்லாமே நீங்கள் ஹேண்ட்மேடில் பண்ணுறீங்க. Brothers. ஸோ எண்ணூர் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம அக்கா பிந்து அக்கா வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். இவங்க வந்து ரியல் ட்ரைபுலுங்களா? நீங்கள் ரியல் ட்ரைபுல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் ட்ரெஸ் காஸ்டியூம் கூட நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பிந்து அக்காவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இவங்க ஹேண்ட்மேட்லேயும் வந்து பண்ணுற இந்த எல்லா பொருட்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். பிந்து அக்கா பாய். சரி, ஓகே, வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது என்னது சேச்சி? அப்பா கப்பம் கப்பம் கப்பா காப்பியாக்கோ. இது கோகனட்டா என்னது? குக்கி. நைந்திர சிப்ஸ் மாதிரி அந்த மாதிரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் நினைக்கிறேன். பாவக்காய் வந்து நல்லா காய வச்சுருக்காங்க, பேக்கெட்டில் போட்டு வைக்கிறாங்க. சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். கரெக்டுங்களா? சுகர் பேஷண்ட்டுக்கு கரெக்டாக யூஸ் ஆகல. இது ஏலக்காய். இது பாருங்க, குண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா காய வச்சுருக்காங்க. உப்பு கண்டை போட்டு தயிர் சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி தூள் ஃபில்டர் காஃபி. வீடியோ எடுத்துட்டு போட ஏன்டா தேவையில்லாதெல்லாம் கேட்குறேன்றாங்க அக்கா. ஓகே ஓகே, you have it. I just want to take videos only. That's it. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்பைசஸ்லாம் இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ராகி. ஸோ இதில் நீங்கள் களி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடரு, வாக், மஞ்சத்தூள், இஞ்சி, வெந்தயம், எல்லா ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் நீங்களே ஓனாக பண்ணுறதுங்களா? ஊர்லேருந்து கலெக்டர் அனுப்பிச்சி விட்றாரா? ஓ, இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கா? இது டெண்டர். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? நீங்கள் ஓனரா?
நேஷ்னல் ட்ரைபல் கிராஃப்ட் மேலா 2022. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெண்டர் எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ கலெக்டர் வந்து இங்கே வந்து ப்ராடக்ட் அமுச்சு வைப்பார். கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டெண்டர் வச்சு நீங்கள் எடுத்துட்டு இந்த ஓனர் வாடகைக்கு ஓகே. இதுக்கு 5010 ரூபா 500. உங்க ஓகே. இந்த ஓனர் வந்து ட்ரைபலுங்களா? வாவ், சூப்பர் சூப்பர். நீங்க ட்ரைபலா? போய் பேசக்கூடாது. நீங்க உண்மையிலே ட்ரைபலுங்களா நீங்க எல்லாரும்? அப்ப இந்த காஸ்டியூம்ல இருக்கீங்க, இந்த ஜெனரேஷன் ட்ரைபலுங்களா? ஓகே ஓகே. உங்களோட நேம்? மினி. அவங்க அமுதா, அவங்க என்ன சொன்னாங்க? மினி சொன்னாங்களே. மினி வந்து அங்கே தாயாசம் மினி, இவங்க மினி இல்லை. உங்க நேம்? சாந்தா. உங்களுக்கு சேலரியில் எவ்வளோ இருக்கும்? சேலரியில் எவ்வளோ இருக்கும்? 12. ஓகே, பாய் பாய் பாய். தேங்க்யூ தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ட்ரைபல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கரண்டியில் தான் வந்து சாப்பாடு கஞ்சிலாம் வந்து எடுத்து இதில் தான் வந்து எடுத்து யூஸ். ஸோ பாருங்கள், ட்ரைபல்ஸ் யூஸ் பண்ண கரண்டிக்கு இதெல்லாமே வந்து இந்த காலத்துலேயும் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே ட்ரைபல்ஸாக இருக்கிறதுனால இவங்க வந்து கையிலேயே வந்து செஞ்சு விற்கிறாங்க. இதெல்லாம் ட்ரைபல்ஸ் யூஸ் பண்ண இதுன்னா how much right? ட்ரைபல் யூஸ் பண்ணுற அம்பங்கலாம். ஸோ 600 ருபீஸ் சம்திங் சொல்கிறாங்க. இது உண்மையிலே ப்ராப்பர் சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி. வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 2 அம்பு கொடுக்குறாங்க. இது ஸோ இது ரெண்டுமே சேர்த்து வந்து இந்த 3மே சேர்த்து வந்து 600 ருபீஸ் தான். நம்ம காட்டு வேட்டைக்கு போகும்போது வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இங்கே வந்து ஆர்கானிக்கான ஒரு குட்டி நாட்டு மருந்து கடைங்க இது. உங்களுக்கு கால் வலி, மூட்டு வலி, பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின், ஹெட் பெயின், ஹேர் ஃபாலு, தைராய்டு, சுகரு, ஆஸ்துமா, சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல தீர்வு கிடைக்கிற ஒரே ஒரு பிளேஸுங்க இந்த பிளேஸு. இங்கே இருக்கிற காட்டில் கிடைக்கிற அரிய விதமான மூலிகை செடிகளால் உருவாக்கப்படுகிறது தான் இந்த மூலிகை பவுடர், இந்த மூலிகை ஆயிலுமே. உங்களில் யாராவது இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் விசிட் பண்ணுற பிளேஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கும் சரி, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி பிரச்சனை யாராவது ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு மெடிசன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற திருப்தி உங்களுக்கும் இருக்கும், வாங்கின திருப்தி அவங்களுக்கும் இருக்கும். நீ எல்லோவில் அடிக்கணும் கரெக்டா. 1 லட்சம் கூட வந்துடும். ஏதாவது ஒரு கிஃப்ட் தரும். ஆமாம், இல்லை அப்படி சரி. ஹேட்ரிக் தான் வேணுமா? ட்ரை யுவர் பெஸ்ட். ஓகே சார். ஓகே ஓகே. எல்லோ வெரி குட் வெரி குட். எல்லோல பட்டி எல்லோ இதான் வீடியோல காமிக்கிறேன். நீ இதமா சொல்லுவேன் தெரியும், வீடியோ வச்சுக்கிறேன். அந்த எல்லோக்கும் ரெட்டுக்கும் பார்டரில் விழுந்ததால் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி திருப்பி போகிற குச்சி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டாக வாங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் வாழ்ந்த வீடுகளும் ட்ரைபல்ஸோட டான்ஸ் ஷோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இதுதான் அந்த காலத்தில் வந்து ட்ரைபல்ஸோட வந்து ஈவினிங் ஆக்டி. இந்த இடத்துல சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பந்தம் கொளுத்தி சுற்றி உட்காந்து டான்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ இங்கே வந்தவங்க ரெஸ்ட் ரூம் போகணுன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். இந்த ட்ரைபல் ஷோ நடத்துகிறாங்க, காட்டுறவாங்க. பாட்டு இங்கே வந்து டூரிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் வாழ்ந்த வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து ஃபோட்டோஸும் செல்ஃபியும் எடுத்துக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் வாழ்ந்த வீடுனா ட்ரைபல்ஸ் வாழ்ந்த வீடு இல்லை, ஆக்சுவலி ட்ரைபல்ஸ் இந்த மாதிரி வீட்டில் தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வடிவமைச்சு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல டஸ்ட்பின் நீங்கள் இருக்குது பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து குப்பை இருக்குது நம்ம பார்க்க முடியாது, எல்லாமே நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸ்டார்ட் ஆச்சா? ஸ்டார்ட் பண்ணேன். வந்தாச்சு, நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. சவுண்டுக்கு எல்லாம் ஓடி வரும். டிரைவர்ஸில் கரண்ட்லாம் இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்து ஃபோக்கஸ் லைட் பேர் மேலே போட்டுக்கலாம். இல்லை ட்ரைபல்ஸ் அந்த காலத்தில் ஃபோக்கஸ் லைட் யூஸ் பண்ணுவாங்க. பாட்டு ஆமாம், ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். ஆல்ட்ரு பண்ண ஜென்ரேஷன் எடுத்த மாதிரி மாறிடும். நான் யாராச்சும் வரணுமாண்ணா? கூட்டினா போட்டு யாரா வரேன் அடிக்க வந்துடும். இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸோட அந்த காலத்துடைய ட்ரெடிஷ்னல் கரகாட்ட மியூசிக் தான் நம்ம கேட்க போகிறோம். இங்கே வந்து டூரிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல்ஸோடைய ட்ரெடிஷ்னல் கரகாட்ட மியூசிக் வந்து ரசிச்சுட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் வந்த வீட்டுக்குள்ளே தான் நான் உங்களை போய் கொண்டு போய் காட்ட போகிறேன். ட்ரைபல்ஸோடைய ஹோம் டூர்னு சொல்லலாம் இது. ஸோ உள்ளே வந்த உடனே ஒரு லாங் கார்னர் சோஃபா மாதிரி ஒரு பெரிய திண்ணை இருக்குது. அப்படியே நீங்கள் லெஃப்ட்டில் உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய ரூம் இருக்குது. இதாங்க அந்த ரூமு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ரூமுக்குள்ளேயே ஒரு 4-5 ஜன்னல் இருக்குது. அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் தான். அந்த ஹாலில் தான் அந்த கார்னர் சோஃபா சொன்னது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது. ஸோ ஒரே ரூம் தான், ஒரு ரூமுக்கு 2 கதவு வச்சுருக்காங்க. அப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். இதுதாங்க இந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் வாழ்ந்த வீடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நேச்சுரலாக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த வந்து செடியை நம்ம பார்க்கறது வந்து மறக்கக்கூடாது. இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் வந்து காட்டு பகுதியில் வந்து புளி அடித்தாலும் சரி, ஏதாவது கீழ்னாலும் சரி, பாம்போ தேலோ எது கொத்தினாலும் பார்த்தீங்கன்னா இந்த செடியிலிருந்து தான் மூலிகை எடுத்து அந்த நேரத்தில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ மூலிகை செடி தான் இது. சிம்பிள் தான். பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை செடியை வந்து எடுத்து நல்லா வந்து ஒரு சின்ன பவுலில் போட்டு அரைச்சி அதுலேருந்து ஒரு மருந்து எடுத்து அந்த காலத்தில் வந்து அப்ளை பண்ணுவாங்களோ குடிப்பாங்களோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கிரிக்கலைட்டு வந்துடுவேன். அப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன் போல. ஆனால் இதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு மூலிகை செடி தான். துளசி இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இலை எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இதுலேருந்து ஒரு சின்ன இலை எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன்.
ஒரு வேப்பலையும் இந்த துளசி செடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து மென்னுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது.